நம்ம சமூகத்துல இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அரசியல் ரீதியா நம்ம ஆட்கள்ல முதலமைச்சராக இருந்தாங்க, நம்ம ஆட்கள் முதலமைச்சரை இயக்குநர் இருந்தாங்க. இதெல்லாம் அழிச்சதுக்கு யார் காரணம்? இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க நாம அங்க பாருங்க, அரசியல திரும்பி பார்க்காம நம்ம வேலையை மட்டும் பார்த்தோம்னா நம்ம தோத்துருவோம். மீண்டும் நம்ம அரசியல் அதிகாரத்தில் உட்காரணும் அப்படின்னு சொன்னா நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒரே நேர்கோட்டில் இருங்க. எலெக்ஷனுங்கிறங்க வர 2026 எலெக்ஷன் இருக்கு. இதுதான் உங்களை காப்பாற்ற போறது. வர 2026ல கோட்டை விட்டுட்டியே நம்ம சமுதாயத்தை அழிச்சிருவானுங்க. நம்ம அதிகாரத்தில் போய் இருக்கணும். அதை நினைங்க. 1000 தாரா 2000 தாரான்னு சொல்லி யாரும் ஓட்டு போட்டீங்கன்னா உங்க பிள்ளையில யாராலையும் பாதுகாக்க முடியாது. மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு 500 1000 தந்து ஓட்டை வாங்கிட்டு அவன் அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதிகாரம் தான் ஒருத்தரை அழிக்கும். அன்னைக்கு அரசனா இருந்தோம், நம்ம ஆண்டோம். இன்னைக்கு அதிகாரி தான் நாட்டு ஆளுதான். அப்ப நாமளும் அதிகாரியா மாறணும் அப்படின்னு நினைக்க.